Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நடந்து முடிஞ்ச அந்த Group 4 எக்ஸாமினேஷன் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு 7 days சேலஞ்சு, அதுக்கு அடுத்தது வந்து 1 day சேலஞ்சு, நிறையா ரிப்பீட் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து வீணாக போகல. ஆனால் ஸோ இப்போது எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா நமக்கு கிளியராக வந்து கிடச்சிருக்கும். இப்போது Group 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் லெவல் ஸோ ஸ்கூல் புக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது சிலபஸ்க்கு நம்ம இப்போதைக்கு இருக்கிற சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸை தான் நம்ம பார்த்தாகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் பார்த்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் 1-2 யூனிட்டில் வெளியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கான சோர்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது, ஆனால் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் தமிழில் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ தூரம் ஸோ நம்மளும் லைவுக்கு மேலே லைவ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்களும் வந்து நிறையா லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ வரப்போகிற Group 2 எக்ஸாமினேஷனோட ஸ்டடி பிளான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி ரெண்டுமே இது மிக்ஸ் ஆகிருக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்சாகவும் நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டெஸ்ட் பேட்சாகவும் நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வரப்போகிற Group 2 எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் லேட்டராக வந்து சொல்கிறேன். இந்த PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். கூடவே வந்து அந்த ஸ்டடி பிளான் ப்ளஸ் வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ வீக் 1 அப்படின்னு வீக் 1லேருந்து வீக் 9 வரைக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக 10 வீக் இருக்குது. ஸோ 9 வீக்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லார்ட்டையும் சிலபஸ் கையில் வந்து இருக்கணும். ஸோ Group 2 2A அந்த நியூ சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். கையில் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பிளானில் இருக்கக்கூடிய கவர் ஆகக்கூடிய டாபிக் அப்படியே டாபிக் வைஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் கவர் ஆகுதோ அந்த எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலதெல்லாம் படிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கட்டாயம் ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் இந்த மாதிரியான ஆத்தென்டிக் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வெங்கடேசன் சாரோட இந்திய அரசியலமைப்பு. இது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மிகாந்த் அவரோட வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி புக்கு. ஸோ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஒரு 5 ஆண்டு திட்டம், ஒரு ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அதை கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம சேர்ந்து பார்க்கணும். ஸோ அது மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சுதந்திர இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எவ்வளோ பெரிய புக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து வெங்கடேசன் சாரோட புக்கு. ஓகேங்களா? அதுபோல் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறது ஒரு PDF அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? தற்கால தமிழ்நாட்டு வரலாறாக இருக்கட்டும், இந்த சுதந்திர போராட்ட வரலாறு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசன் சாரோடது. அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 புக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3000 வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சோர்ஸஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதாவது ஸ்கூல் புக்கில் போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். கூடவே கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக முடியும். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி Group 2. ஓகேங்களா? இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸு ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஒரு பேஸ் லைன். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் லைனை டச் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ் வந்து நம்ம அது ரொம்ப இந்த மாதிரியான ஆத்தென்டிக் அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப வந்து ஆத்தென்டிக்கான ஆத்தர் எழுதின அவுட் சோர்ஸ். இப்போ ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஜித் ஹுசைன், அது இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதோட சோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CBSE சிலபஸில் இருக்குது. CBSEயோட புக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் பர்டிகுலராக நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கே வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம தேடினோம்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி டாப்பிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தா மட்டும்தான் ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்து படிக்கிறது மாதிரி இருக்குது. அது தேடுறதுக்கும் லேட் ஆகும். அதுவும் இங்கிலீஷில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம மிஸ் பண்ணாத வரைக்கும் ஓகேங்களா? ஸோ நம்மளால் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸை பேஸாக வச்சு படிக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆத்தென்டிக் அவுட் சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும்
சேர்த்து ஒரு சின்னதாக வந்து ஒரு வீடியோவாவோ இல்லை வந்து நம்ம ஒரு மெட்டீரியலாவோ நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா, ஏன்னா வத நிறையா வந்து இருக்குது சிலபஸ். இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு சில டாப்பிக்கு வந்து ஸ்கூல் புக்கே மோர் தென் எனஃப். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியமான டாபிக் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ 9th ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடான பார்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ யூனிட் 2ல் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா புக்ஸை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து கேள்விகளும் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷனை எடுத்துகிட்டு போகணும். இந்த பிடிஎஃப்பில் ஒவ்வொரு டாபிக் சிலபஸ் டாபிக் வந்து இங்கே இருக்கும். சிலபஸ் டாபிக் வந்து இப்போ தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா இந்த தேசிய மறுமலர்ச்சி ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது. அப்போது நீங்கள் சிலபஸை கையில் வச்சுருப்பீங்க. சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறத இந்த பார்ட் மட்டும் படித்து முடிச்சிட்டாலே இதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் லெசன் வைஸ் போனீங்கன்னா எந்த டாபிக் படிச்சிங்க எந்த டாபிக் விட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியாமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கில் இது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இந்த பிடிஎஃப்பில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லெசன்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு. ஆனால் இது மட்டும் பத்தாது. ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனாக இந்த மாதிரி ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி வீடியோஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா இந்த தேசிய மறுமலர்ச்சிலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது இந்த பிளான்லேயே இருக்கும். இந்த மாதிரி காடு, அதுக்கு அடுத்தது வன உயிரினங்கள், மண். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மண் வகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண் வகை மட்டும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் பேஸ் பண்ணாமல் ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்த ஒரு வீடியோ வந்து சாம்பிள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டீச்சிங் வந்து இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நான் திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா டாப்பிக்குமே நம்ம அவுட் சோர்ஸோ இல்லை வந்து பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப முக்கியமான டாபிக், திரும்ப கொஷின் கேட்கக்கூடிய டாபிக், ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா, இந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாகிரஃபின்னு எடுத்துட்டாலே கண்டிப்பாக மாஜித் ஹுசைன். ஓகேங்களா, ஸோ அவங்களோட புக்ஸோட சோர்ஸும் கொஞ்சம் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் பார்க்குறது மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த மண் வகை மட்டும் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும். சாம்பிள் வீடியோ கொடுத்துருக்கேன், அது ஓல்டு வீடியோ தான். ஓகேங்களா, ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் இன்னும் வீடியோ வந்து தனியாக வந்து கொடுப்போம். அந்த மண் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன். அந்த ஒரு வீடியோவை ஜஸ்ட்டு பார்த்தா போதும், எதுவுமே படிக்க வேண்டியதில்லை. படிக்காமே நேராக வந்து அந்த மண் டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நீதி கட்சி அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஹெட்டிங்காக வருது. அந்த நீதி கட்சியுமே என்டையர் நீதி கட்சி என்ன ப்ராசஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து முடிஞ்சு அது யார் கையில் மாறுச்சுன்னு வரைக்கும் நான் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரெண்டும் வந்து சாம்பிள் வீடியோவை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ரொம்ப மெனக்கெடுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம மெனக்கெட்டு எல்லா சோர்ஸ்லேயும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக ஒரு எக்ஸ்ட்ராக்டாக உங்களுக்கு கிடச்சிரும், ஜூஸ் மாதிரி வந்து கிடச்சிரும். அதை மட்டும் பார்த்தாலே போதுங்கிறது மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா இந்த குரூப் 2க்கு நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த என்டையர் பிளான் வந்து பாருங்கள். இது வந்து வீக் 1. ஓகேங்களா, ஸோ வீக் 1ல் நம்ம என்னெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வீக் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு வீக் 9 வரைக்கும் வந்துட்டு இந்த பக்கம் என்ன சப்ஜெக்ட்டு, நடுவில் வந்து சிலபஸ் டாபிக், அதுக்கு அடுத்தது ஓரத்தில் அது எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அது போக நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். அது நான் வந்து வீடியோஸாக வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்துக்கும் வீடியோ அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் செலக்டடான டாபிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதிகமாக ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருவோம். அது மாதிரி நம்ம நிறைய லைவ் சேலஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ நிறைய லைவ்லேயே நம்ம டீச் பண்ணி லைவ் சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் நிறையா வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ 10 வீக் ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம ஒரு 7 வீக்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஸோ இது கன்யூ ஆகிறபடி கன்யூ ஆகும். ஓகேங்களா, ஸோ 8th 9th 10th அந்த 3 வாரமும் ஓரளவுக்கு என்ன இருக்குன்னா ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா தமிழ் வந்து குரூப் 4க்கு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அங்கே கொடுத்துருக்கிற சிலபஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க வெளியிலேருந்து கேட்டுட்டாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, சிலபஸ்லேருந்து தான் வந்திருக்கு.
அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வராமல் போயிடுச்சு. ஓகேங்களா, 1-2 டாபிக்ஸ் வந்து 1-2 யூனிட்லேருந்து அது மாதிரி வருது. அதனால் இந்த தடவை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துறோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். ஓகேங்களா, குரூப் 4க்கு நீங்கள் தமிழ் படித்தது அப்படியே இருக்கும். இந்த பிடிஎஃப்க்கு கீழேயே வந்து கடைசியில் நான் என்ன கொடுத்துருக்குறேன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன தமிழ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் வீக் 1. ஏன்னா முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கூடவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் தனியாக வந்து தேட வேண்டியதில்லை. நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ஓகேங்களா. ஸோ அந்த மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அவுட் சோர்ஸில் எதுவும் கிடச்சிது, அதாவது நிறையா படிக்கணும், ஒரு 5000 படிக்கணும், 10,000 படிக்கணும், ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நான் சென்ட் பண்ண மாட்டேன், எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு 10-15 பேஜில் வந்து ஒரு அவுட் சோர்ஸு நமக்கு கிடைக்கிது, இல்லை தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலேருந்து எனக்கு கிடைக்கிது, இது ஓகே, இது ஆத்தென்டிக்காக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு தமிழில் சென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு போனால் லட்சக்கணக்கான புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த லட்சக்கணக்கான புக்ஸை வந்து தேடிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறத நான் அப்பப்போ குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுவும் உங்களால் படிக்க முடியறது மாதிரி இருந்தால் தான் நான் அதுவும் சென்ட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட கிடைக்கிறத இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தமிழ் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்களே இப்போ, ஸோ அதுக்கு வேறு வழி கிடையாது. நம்மளும் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் தேடி தான் பார்க்குறது மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓல்டு புக்ஸ் ஓகேங்களா, கொஞ்சம் ஓல்டு புக்ஸ் நமக்கு ஆத்தென்டிக்காக கிடைக்கிறத நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வீக் 1ல் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, கூடவே இந்த பார்ட் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. இதுக்கான வீடியோஸ் ஓகேங்களா, இந்த வீக் 1ல் என்னென்ன தமிழ் இருக்கோ அதுக்கான வீடியோஸ் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு வாரமும் 200 கொஷின்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், மேக்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஜென்ரல் ஸ்டடீஸு, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான வீடியோஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான வீடியோஸு, தமிழ் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடச்சிரும் தமிழுக்கு. அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் 100 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட, 100னா ஒரு 80 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80லேருந்து ஒரு 120 இப்படி தான் இருக்கும். நான் சும்மா 100ன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு 80-90. ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தொகுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அந்த பிடிஎஃபை நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு ரிப்ளைலாம் பண்ணியிருந்தாங்க, கொஷின் அட்டன் பண்ணிட்டு வந்தது. ஓகேங்களா, அதனால் என் சைடில் எவ்வளோ 200%, 300% எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷார்ட் பீரியட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வீடியோஸே நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடியது கூட உங்களால் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, 100%, 200%, ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து லைவ் கிளாஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம். லைவ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணிலாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம கொடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்தோம். ஸோ சப்போஸ் லைவ் வந்து நம்ம கொடுக்க முடியலன்னா நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனால் சொன்னதை நம்ம கரெக்டாக வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ என்னோடய வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும், அந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சந்தேகமாக இருக்கிறது, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நான் எடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா, ஸோ ஆத்தென்டிக்கான சோர்ஸு, இது ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த 6 யூனிட்டுக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூனிட்லாம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து மினிமமாக கேட்பாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து கண்டிப்பாக வந்துடும், ஜுவாலஜிலேருந்து 2 கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அது போக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிட் 2 ஜாகிரஃபி, ஸோ அதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தவிர மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் கொஞ்சம் போக போக. ஓகேங்களா, ஸோ இப்போ மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குவீங்க. அது போக யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ நான் சாம்பிள் வீடியோ 2 வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ப்ரிப்ரேஷன். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஓவராலாக வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கெல்லாமே வந்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான அவுட் சோர்ஸ் புக்ஸை வச்சு நம்ம
பாயிண்ட்ஸ் எடுத்து ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம். எய்தர் லைவ்லேயே டீச்சிங்காக இருக்கணும், லைவில் கொடுத்தா கூட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாம் நெருங்க நம்ம திரும்ப நிறையா சேலஞ்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் லைவ் சேலஞ்ச் நம்ம கொடுக்குறதா இருந்தால் டைம் இருக்கும் பட்சத்தில் ஓப்பன் சோர்ஸில் யூடியூப்பில் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் ரிப்பீட் ரிவிஷன், நீங்கள் வந்து ஒரு வாரம் படிச்சிட்டிங்க, 2வது வாரம் படிச்சிட்டிங்க, 3வது வாரம் போகும்போது எனக்கு மறந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. டக்குன்னு நம்ம ஒரு சேலஞ்சஸ் கொடுத்து லைவ் சேலஞ்சஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரமும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் 200 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது. அந்த 200 கொஸ்டின்ஸும் நம்ம வீடியோஸை பேஸ் பண்ணியும் இருக்கும், ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கும், அவுட் சோர்ஸில் நம்ம கொடுத்ததுலேருந்தும் பேஸ் பண்ணி இருக்கும், கரண்ட் அவர்ஸ் மேக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் வரும். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கு, இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேமெண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ஒன் டைம் பேமெண்ட். ஓகேங்களா? 1000 rupees ஒன் டைம் பேமெண்ட். கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன்பே நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து நெஃப்ட் டிரான்சாக்ஷன் யாரும் பண்ணுறது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதோட பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். பேமெண்ட் ஸ்லிப் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், 9159780975. இந்த வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ஸ்லிப் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. காண்டாக்ட் பண்ணுறது 2 நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 20 ஜூலை. ஓகேங்களா? 20 ஜூலை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. 22 ஜூலை வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கம் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். உங்களோட தனி ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது நம்ம தனி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஆரம்பித்த வேகத்தில் அது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ திரும்ப ஒரு புது சேனல் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கொண்டு வருவோம். அது எப்போ அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க தமிழ் மீடியத்துக்கான பேட்ச். நம்மளோட டீச்சிங், நம்மளோட வே ஆஃப் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ நான் பேசுகிற விதம், நான் வந்து நடத்துகிற விதம், ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கேட்குறாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.